தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் இந்தியாவோட போஸ்ட் ஆஃபீஸ் வங்கியிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், போஸ்டிங் உங்களுக்கு எங்கே இருக்குங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் ஐபிபிபின்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்ட இருந்து ரெக்யர்மெண்ட் ஆஃப் சர்க்கிள் பேஸ்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு 21/3/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். கரண்ட்டாக அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. போஸ்ட்டை பொறுத்தளவுக்கு எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 51 வேக்கன்சிஸ் இருக்குது. உங்களுக்கான ஏஜ் லிமிட் 21 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கம்யூனிட்டிக்குமே 21லேருந்து 35 வயசு வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. யாருக்கும் ஏஜில் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல. அதே மாதிரி வேக்கன்சிஸை பொறுத்தளவுக்கு கம்யூனிட்டி பேஸில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற ஷெடியூலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் அண்டு ஸ்டேட் வைஸ் பிரேக்கப், அதாவது வேக்கன்சிஸை ஸ்டேட் வைஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு தமிழ்நாட்டிலையும் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாடு அண்டு புதுச்சேரிக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுங்க, இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்களுக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். சப்போர்ட் இன் ஆர்கனைசிங் கஸ்டமர் அக்விசிஷன் ஈவெண்ட்ஸ் அண்ட் ரன் கேம்பைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் எந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கோட ஏரியாஸில் கேம்பைன்ஸ் ரன் பண்ணுறது, அங்கங்கே போய் கஸ்டமர் பார்க்குறது, இந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்கும். ப்ளஸ் ஜிடிஎஸ் இருப்பாங்க இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பீரியாடிக் ட்ரைனிங், எஜுகேஷன் செஷன்ஸ்லாம் நடத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறது, எப்படி பேங்கிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் கஸ்டமர் சொன்னால் அதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி போஸ்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் டிஓபி இன்ஸ்பெக்டர்ஸ்க்கும் தேர்ட் பார்ட்டி சேல்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வைக்கிறது, அதாவது இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க வைக்கிறது. அதே மாதிரி ஜிடிஎஸை நியூ கஸ்டமர் அக்யூர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கறது, ஒரு மேனேஜர் ரோலில் அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான், பெர்மனண்ட் கிடையாது. ஸோ உங்களுக்கு மொத்தம் 3 இயர்ஸ் கான்ட்ராக்டில் தான் இந்த ஜாப் கொடுக்குறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு மெரிட் லிஸ்ட்டில் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ யார் நல்ல கட் ஆஃபில் நல்ல பர்சன்டேஜில் இருக்கீங்களோ அவங்கள அவங்க இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில் இந்த போஸ்டிங்ஸ் அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போது இதற்கான பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சாலிடேட்டட் பே தான் கொடுக்குறாங்க. 30,000 உங்களுக்கு மந்த்லி சேலரியாக கன்சாலிடேட்டாக இருக்கும். ஸோ இதை தவிர எந்த ஒரு அலவன்ஸ் அது மாதிரி எதுவும் கிடையாது. பட் உங்களுக்கு ஆனுவல் பேஸ்டு இன்சென்டிவ்ஸ் இருக்குது. ஸோ இந்த வருஷம் பிஸ்னஸ் டார்கெட் எப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்றதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆனுவல் பேஸ்டு இன்க்ரிமெண்ட்டும் அதே மாதிரி இன்சென்டிவ்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆன்லைனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை டச் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்குங்க. எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 150 ரூபாவும், அதை தவிர்த்திருக்க எல்லா கேண்டிடேட்ஸும் 750 ரூபா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கேண்டிடேட் ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும் கிடையாது, மல்டிபிள் ஸ்டேட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். பட் அவங்க தனித்தனியாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து சில பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்லேயும்